ஹலோ கைஸ், நான் உங்கள் காட் கிளியர் வச்சுட்டு பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அபாகலிப்ஸ் வேர் மானோட எபிசோட் நம்பர் 22 தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சாப்டரில் பார்த்தா அந்த பாஸும் நம்ம ஜங்ஃபேங்கோட முத்துன கத்திரிக்காய் வெட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே காய்ஸ் சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தா யாரோ பயங்கரமாக கத்துறாங்க. வேறு யார்? அது நம்ம ஜங்ஃபேங் தான். நம்ம ஜங்ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திருக்கான். படுத்து வரும் படத்தில் வர காமெடி மாதிரி ஐயையோ நானே அதை கொண்டுட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வானவில் பாஸும் நீ இப்போ பியூரிஃபை ஆகிட்ட டார்லிங் அப்படின்னு அவன் சொல்ல, இந்த ஜங்ஃபேங்கும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்த்தா அதை காணும். ஐயையோ போச்சே அப்படின்னு அவனும் பார்க்க, அப்போ இந்த வானவில் பாசம் உன்னோட முத்தின கத்திரிக்காய் போனால் என்னடி சொல்லலாம், அதான் நான் இருக்கேன்ல உனக்கு, அப்புறம் என்ன வேற என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்போ பார்த்தா நம்ம ஜங்ஃபேங்கும் அவைக்கனாகிறான். இதை பார்த்துட்டு அந்த வானவில் பாசம் அப்படியே ஷாக்காகிறான். என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, அப்போ இந்த ஜங்ஃபேங் பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஃபோர்ஸ் அப்படியே கன்சியூம் பண்ணுறான். அதாவது இந்த பாஸ் இருக்கான் பார்த்தியா, அவனோட லைஃப் ஃபோர்ஸை இவனும் கன்சியூம் பண்ணாடே என்னடா பண்ணி தொலைஞ்சா என்னால் நகரவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்க்க, கைஸ் யாரும் இந்த மாதிரி ஏதாச்சும் கட் பண்ணி பவரை வைக்கிள் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஃபேங்கும் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சோட பார்க்குறாரு. ஆனால் தலைமை அவனையுமே விடுறதா இல்லை, அவனையும் பார்த்தீங்கன்னா நகரோடாமல் பண்ணி வச்சிடறான். அப்போ இந்த டாக்டர் இவனை பார்த்துட்டு டே என்னை கொன்றதில் நான் தாண்டா உனக்கு ரத்தம் வராமல் வழி இல்லாமல் உன்னை பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அப்போ முன்னாடியே இந்த வானவில் பஸ் ஒரு கத்தியை கையில் எடுத்துப்பான் இல்லையா, அதே கத்தியை இப்போ ஜாங்க என்னை போக விடாமல் தடுத்திருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான். என்னை இப்படி மான்ஸ்டர் ஆக விட்டது யார்? அது நீங்கள் தான். அன்றைக்கு மட்டும் நீங்கள் எனக்கு போக விடாமல் தடுத்துருந்தா இந்த சோனு பான் ஆகிட்டனா சிக்கியிருக்கவும் மாட்டேன், அதோட அவன் என்னோட அதை கட் பண்ணியிருக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்ல, இந்த சோனுபாங்கிறது வேறு யாரும் இல்லை கைஸ். சோனுபாங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த வானவில் பாஸ் தான். அப்போ சியோனாவும் அழுதுகிட்டு இது எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்த, ஆனால் நாங்கள் உன்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டோம், உனக்கு தேவையான அளவுக்கு சோறும் கொடுத்தோம் சாப்பாடும் கொடுத்தோம், வேறு ஹவுஸில் நல்லா தான் இருந்தோம், ஆனால் நீ தான் அங்கேருந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே இருந்த, ஆனால் நாங்கள் ஒன்று அங்கேருந்து துரத்தவே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், இதில் நம்ம எப்படி குழந்தை வேறு பார்த்துக்கிறது, உனக்கு வேறு அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இந்த ரணங்களத்துக்கு அவங்களுக்கு குதூகலம் கேட்குது கைஸ். அப்போ அந்த ஜங்ஃபேங்கும் உன்ன மாதிரி வீக்லிங்லாம் எனக்கு தேவையே இல்லை, அதனால உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இதுமாதிரி கொல்லணும்னா அங்கேயே கொண்டிருக்கலாம், ஏன் இவ்வளோ தூரம் கடத்திட்டு வந்து கொல்ல போகிறான்னு தான் எனக்கும் புரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ இந்த தாத்தாவும் அவனை பார்த்துட்டு நன்றி கெட்ட நாய், உன்னையா போய் காப்பாற்றினேன், உன்னை போய் காப்பாற்றினேன் பார்த்தியா அப்படின்னு அவரும் சொல்ல, அப்போ இந்த ஜங்ஃபேங்கும் அப்போ அவரை பார்த்து இந்த ஜங்ஃபேங்கும் பெருசு நீ இருக்கதை நான் மறந்தே போயிட்டேன், உன்னை நான் இப்போ என்ன பண்ணுறது, உன்னை சாகடிக்கவா இல்லாட்டி சாவு பயம்னா என்னன்னு கேட்டவா, சியோனாவை நீதி கேட்டு கதறா, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவன் கேட்க, அப்போ அந்த தாத்தா டேய் எனக்கு வயசு வேணா இருக்கலாம்டா, இதை விட மோசமான நேரத்தை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, உனக்கு நான் அடி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஜங்ஃபேங்கும் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ண போயிருப்பான். அப்போ அந்த சியோனாவும் ப்ளீஸ் எங்கள் தாத்தா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கெஞ்சி கேட்குறான். அவனும் பார்த்து முறைச்சி பார்த்துருப்பான். அதுலேயே பார்த்தீங்கன்னா சீனை கட் பண்ணி வெளியே காமிக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஹீரோ பகலில் தானே வந்திருப்பான், ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நைட்டில் காமிக்கிறாங்க. ஒரு வேளை நைட்டில் அட்டாக் பண்ணலாம் நினச்சி வந்திருப்பானோ என்னமோ. சரி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அடியாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க, நீங்கள் ஏதாச்சும் ஜங்ஃபேங் சொல்லிட்டு சின்ன பையன் எவனாச்சும் வந்தானா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ இந்த அடியாலும் என்ன எங்கள் கிளான் லீடர் மீட் பண்ணுமா, உன்னா அந்தளவுக்கு பெரிய ஆள் அவனை நினச்சிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊசி தலை அங்கே வந்திருப்பான். அங்கே வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு பொண்ணு பார்க்க நல்லா தான் இருக்கா, பையனும் பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான், ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ இருக்கிற லீடர் வந்து ப்ரீவியஸ் லீடரோட பாயிட்டாகி கேள்விப்பட்டேன், அதாவது அவரோட அதை கட் பண்ணிட்டாங்க, அதனால் முன்னாடி பையனாக இருந்தார், இப்போ என்னவா இருக்காருன்னு தெரியலையே, இதில் யார் சூஸ் பண்ண, கேர்ளை சூஸ் பண்ணுவோம் பாய் சூஸ் பண்ணுவான், சரி 2 பேரையுமே சூஸ் பண்ணுவோம், எது கிடைத்தாலும் என்ன யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, அப்போ பக்கத்தில் இருந்த இன்னொரு அடியாலும் நீ சொல்கிறது சரிதான்னு சொல்லியிருப்பான், நீங்கள் எங்கள் டேரக்டரிக்குள்ளே எவ்வளோ தைரியமாக வந்திருக்கீங்க, அதோட இங்கேருந்து தப்பிச்சு போன மட்டும் நினைவே விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுங்களும் இவனுங்களை பார்த்துட்டு அப்போ இந்த மஞ்சாவது தலையை இருந்திருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு நீ உன்னை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி குப்பையெல்லாம் உள்ளே போட்டுருமா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு கத்தியை வச்சு குத்த வந்திருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சி அப்படியே தூக்கி எரிஞ்சிருப்பான். அதை பார்த்துட்டு கூட இருந்த இன்னொரு சர்வ் பண்ணிட்டேன்னா சாக்காகி வாயை பொழந்துட்டு நிற்க. அப்போ பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்தவனு சொல்லியிருப்பான். அப்போ அங்கே பார்த்தா என்னடா சுத்தம், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அடியாளுங்க எல்லாரும் அங்கே ஓடி வந்திருப்பாங்க. அங்கே ஓடி வந்து என்ன நடக்குன்னு பார்த்தா அவனுங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இது ஒரு மான்ஸ்டர் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வ் பண்ணுறேன்னு சொல்ல, இதை கேட்டால் அந்த கண்ணாடி சொக்கா போட்டவனா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் வச்சுருப்பான். உனக்கு என்ன மண்டையில் கோளாரா,
இங்கே பாரு இவன்லாம் மான்சரில் இவன் ஒரு சாதாரண பையன்தான். கூட பாரு ஒரு அழகான பொண்ணு இருக்கா, அவளை டெஸ்ட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சாயுக்கிட்ட அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு சின்ன பொண்ணு இன்றைக்கி நீ பொண்ணாக பிறந்ததுனால உனக்கு என்ன சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் காட்டுறேம்மா அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன நடந்திருக்கும், அவ்வளோதான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவன் மூஞ்சியை பிடிச்சி செவுத்தில் அடித்து உடச்சி விட்ருப்பான். அப்படியே அவனை அங்கேயே கொண்டிருப்பான். யார் தங்கச்சியை பார்த்து என்னடா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அங்கேயே கதையை முடிச்சு விட்ரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடியாளும் இவனை பார்த்துட்டு எப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்னு அவன் சொல்ல, கூட இருந்த இன்னொரு அடியாளும் இன்றைக்கி இவன் கதையை நம்ம இங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் முடியுது கைஸ் நீங்கள் எல்லாம் 2 வீடியோ கேட்குறீங்க, எனக்கும் புரியுது. நானும் 2 வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அதுக்காண்டி இல்லை என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ கமெண்ட்டும் லைக்கும் மட்டும் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே கைஸ், நான் இனிமேலேருந்து 2 வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.